ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷார்ட் ஃபிலிம் தாங்க. நம்ம லைஃப்பில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்போம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீலை தரக்கூடிய ஒன்றாக தான் அமைஞ்சிருக்கும். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் ஆனால் அதில் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது படமாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருந்திருக்கு. அப்படி நம்ம பிஎல்லையும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல படங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கும் என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு புதுவிதமான ஃபீலை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் பார்த்ததில் ஒரு ரியல் ஷார்ட் ஃபிலிம் தான் 2020 வந்த த நைட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு வியல் தான். இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையன் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒருத்த மேலே ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. அந்த உணர்வோட வெளிப்பாடாக அவனுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள், அப்புறம் அதை எப்படி அந்த பையன் கடந்து போனான் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபிலிமோட கதையாக இருக்குது. சரி வாங்க, இப்போது கதை என்னன்னு பார்ப்போமா. ஆஸ்காருங்கிற ஒரு பையன் அவனோட வேலைக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த ட்ரெயினில் ஏறுறான். ட்ரெயினில் ஏறி போய் அவனோட சீட்டில் உட்காந்துட்டு அவனோட குடும்பத்துக்கிட்ட பேசுகிறான். அவனோட வீட்டில் இருந்து தான் கால் வருது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது டிக்கெட் செக்கர் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. அப்படியே அதை கொடுத்துட்டு நாமெல்லாம் ட்ரெயினில் ஏறும்போது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்ல, சுற்றி வர. அப்படி தான் அவனும் பார்க்குறான். அப்போது அவனுக்கு எதிரில் ஒரு பையன் இருக்கான். பார்க்கவும் ரொம்ப அழகாக தான் இருக்கான். நமக்கும் அப்படி தாங்க. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா சில நம்ம கண்ணுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்மளோட கண்கள் எடுக்கவே முடியாது. அப்படிதான் ஆஸ்காருக்கும் இருக்க போல. அவன் அந்த பையனை பார்க்குறான். ஏன் பார்க்குறான் அப்படின்னு அவனுக்கும் தெரியல. இருந்தாலும் அவனோட கண்கள் அவனை பார்க்கணுன்னு தோணுது. இல்லடா ஆஸ்கார், கண்ணெடுத்துரு, அவனை பார்க்காத அப்படின்னு மனசு சொன்னாலும் அவனோட கண்கள் அவனையே தான் பார்க்குது. திரும்ப திரும்ப அவனோட கைகள், அவனோட முகம். அவன் யாருன்னா அவனோட ஃபேமிலியோட ஒரு ட்ராவல் தான் பண்ணுறான். அவனோட பேர் அகமத். அப்படியே அவனோட குடும்பத்தோடு பேசிக்கிட்டே அந்த ட்ராவல் அமையுது. ஆஸ்கார் என்னன்னா நம்ம அகமட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஸ்காருக்கு புதுவிதமான ஒரு ஃபீல் போல. அவனே மறுத்தாலும் அவனோட கண்கள் அவன் பக்கமே போகுது. நம்மளோட கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அகமட்க்கு தோணிச்சோ என்னவோ. திடீர்னு அவனோட கண்களை அப்படியே எடுத்து பார்க்குறான். எதிரில் ஆஸ்கார் பார்த்துக்கிட்டு இருக்கான். அகமட் பார்க்குறது ஆஸ்காருக்கு தெரிஞ்சதும் ஆஸ்கார் அவனோட கண்களை திருப்பிக்கிறான். கண்களை திருப்பினாலும் மீண்டும் அந்த கண்கள் பாருன்னு சொல்லுது. பார்க்கும்போது அகமட் இவனையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அகமட் லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணுறான். ஆஸ்காருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு புதுவிதமான உணர்வு. நம்மளும் யாரும் சரி பார்த்துக்கிருந்தா நம்மளை பார்த்து ஒருத்தர் ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை, ஜஸ்ட் ஒரு க்ரிஷ்ஷாக கூட இருந்தாலும் அவங்களோட பார்வை நம்ம மேற்படாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அப்போது நம்மளை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்? அந்த உணர்வு ரொம்பவும் அழகாக இருக்கும். ஆஸ்காருக்கும் அப்படி தான் இருக்கு போல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரமும் உருண்டோடுது. இரவு நேரமாகுது. இவனுக்கு பார்த்துக்கிறத மட்டும் விடவே இல்லை. அப்போ தான் அகமட் இருக்கால, அவன் ஒரு ஆரஞ்சு எடுத்து அப்படியே ரெண்டாக பிச்சு அதில் ஒரு சுளி எடுத்து அவனோட வாயில் வச்சு கடிக்கிறான். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே தூக்கம். ஆனால் ஆஸ்கார் மட்டும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். கடிச்சிட்டு எந்திரிச்சு நேராக ஆஸ்கார் கிட்ட வரான். ஆஸ்காருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அவன் அந்த கடித்த ஆரஞ்சு சுளை இருக்குல்ல, அதை நீட்டி நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆரஞ்சு சுளையிலேருந்து அப்படியே ட்ராப்பாக சொட்டுது. அந்த ட்ராப்ஸ்லாம் ஆஸ்காரோட பேண்ட் மேலேயே விழுது. ஆஸ்காருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அகமட் அப்படி காட்டிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து தூரமாக போகிறான். ஆஸ்காருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பேண்ட்டையே தடவிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினச்சேன்னு அவளுக்கு தான் தெரியும். அப்படி எழுந்திரிச்சு அகமட் பின்னாடியே போகிறான். போயிட்டு அகமட் ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறான். ஆஸ்கார் அப்படியே போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. அந்த நர்வஸ் அவனோட நடிப்படியே தெரியுது. பாத்ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு அங்கே அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு நினச்சோம்னா, ஆனால் அவனுக்குள்ளே ஒரு யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ இருப்போமா இல்லை போயிடுவோமா?
இங்கே இருக்குது சரிதானா அப்படிங்கிற கேள்விகள் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே சுற்றியும் சுற்றியும் பார்க்குறான். சரி போயிடுவோம் அப்படின்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது வெளியே அகமட் நிற்கிறான். அகமட் ஆஸ்காரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறான். ஆஸ்கார் டோரை திறந்து ஆனால் வெளியே போல உள்ளுக்கே நிற்கிறான். அகமட்டும் அவனோட கண்களை பார்க்குறான். இவனும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே அகமட் உள்ள வந்துடுறான். ஆஸ்காரே போயிட்டு அவனோட அந்த டோரை சாத்திட்டு இப்போதான் 2 பேருமே ஆயின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அகமட் என்ன பண்ணுறான், அதே ஆரஞ்சு சொலை எடுக்கிறான். அந்த சொலையில் வந்து அப்படியே ட்ராப்ஸ் சொட்டுது. அதை ஆஸ்கார் கிட்ட காட்டி இதை நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கவும் ஆஸ்கார் ஆமான்னு தலையாட்டுறான். அப்படியே அந்த ஆரஞ்சு சொலையை ஆஸ்காரோட வாயில் வைக்க ஆஸ்கார் அப்படியே சாப்பிட்றான். அவனோட விரல்கள் எல்லாம் அப்புறம் என்ன அவங்களுக்குள்ள உணர்வுகள் ஒத்தெடுக்க அப்படியே 2 பேருமே கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிக்க இதழ்கள் 2ம் இணையுது. அது வார்த்தையில் சொல்லும்போது ரொம்பவும் கொச்சையாக இருக்கும், ரொம்பவும் பல்கராக இருக்கும். ஆனால் அதை கவிதைகளாக பார்க்கும்போது அது ரொம்பவும் அழகாக இருக்கும். இதழ்கள் 2ம் இணைய மூச்சோடு மூச்சு கிடக்க மொத்தத்தையே மூழ்கி போக இருவருக்குள்ளும் ஒரு சொல்ல முடியாத உணர்வு சொக்கி நிற்க, கட்டி அணைக்க, கண்ணம் வரச, கைகள் உடலோடு உடல் சண்டை போட இது இப்படியே தொடர்ந்து விடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த ஊடல் ரொம்பவே டீப்பாக இருக்கு. அப்படியே இருக்கும்போது திரும்பவும் அந்த ஆரஞ்சு சிலையிலேருந்து ட்ராப்ஸ் சொட்டுற மாதிரி அப்படியே ஆஸ்கார் அவனை விட்டு விலகிறான். அகமட் கேட்குறான், நீ ஓகே தானே அப்படின்னு. ஆஸ்காரும் ஓகேன்னு சொல்ல அப்புறம் டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். இது எதுக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் என்ன வெளியில் வந்து கதவு தட்டுறாங்க. யாரும் உள்ளே இருக்கீங்களா, இது யாரும் இருந்தால் தொடங்க, இல்லைன்னா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு அந்த டிக்கெட் செக்கரோட வாய்ஸ். அப்போ 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இப்போ தான் அகமட் கேட்குறான் உன்னோட பேர் என்ன அப்படின்னு. ஆஸ்கார் இப்போ தான் அவனோட பேரை சொல்கிறான். என்னோட பேர் ஆஸ்கார். அப்போ ஆமாங்க அகமட் சொல்கிறான், என்னோட பேர் அகமட். ஒரு நெருங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகா உங்களோட பேரை சொல்லிக்குவீங்க. அப்புறம் என்ன அங்கே வெளியே டிக்கெட் செக்கர் கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ வெளியே வர்றதுனா நானே திறந்து உள்ள வந்துருக்கேன் அப்படின்னு. சரின்னு அகமட் கதவை திறந்துட்டு வெளியில் போயிடுறான். வெளியில் போய் அவனோட சீட்டில் உட்காந்துடுறான். ஆஸ்காரும் அவன் பின்னாடியே போகிறான். இப்போது ஆஸ்கார் நேராக போய் அவனோட சீட்டில் உட்காந்துடுறான். ஆஸ்காரும் அகமட்டும் ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த இரவும் முடிஞ்சு காலை சூரியன் வருது. பக்கத்தில் அந்த டிக்கெட் செக்கர் வந்து ஆஸ்காரை தட்டி எழுப்பினாங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்க அப்படின்னு. ஆஸ்கார் முழிச்சு அகமட் தான் பார்க்குறான். அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ளே என்னெல்லாம் ஓடி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நாம் எங்கேயாவது போனோம்னா சில கேரக்டர்ஸ் சந்திப்போம். அந்த கேரக்டர்ஸ் திரும்ப நம்ம லைஃப்பில் வருவாங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் அந்த கேரக்டர் எப்போவுமே நமக்குள்ளே ஒரு மெமரியாக அமைஞ்சிருவாங்க. அப்படி ஒரு மெமரியாக தான் இப்போது அகமட் ஆஸ்காரோட லைஃப்பில் இருக்கான். அப்படியே அகமட் தொங்கிட்டு இருக்கான். ஆஸ்கார் எழும்பி அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அகமட்டை தாண்டி அப்படியே கலந்து அவனோட ஊருக்குள்ளே இறங்கி போகிறான். போகும்போது அவனோட கண்கள் திரும்பி பார்க்குது. அப்படியே அங்கே அந்த கதையை முடிக்கிறாங்க. பேசுவாங்கலாம் சந்திப்பாங்க இல்லைங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க, இது உங்களோட விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை இருக்காங்க. கதை எப்படி இருந்துச்சு, இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுபோல் அழகான ஷார்ட்ஸ் ஃபிலிம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் அழகான ஷார்ட் ஃபிலிம்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வர காத்திருக்கேன். ஸோ தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. நீங்கள் நான் தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஓகே.